பிரபஞ்ச சக்தி டிவி. வணக்கம். நான் 1984ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட ராஜி இது உனக்காக நாவலை சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். நீங்கள் பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த கதையில் வரும் பெயர்கள், சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. இந்த நூல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு நூலகங்களிலும் கிடைக்கும். வீடியோ 5. ராஜி இது உனக்காக. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அத்தியாயம் 4. ராஜியின் ராஜ்யம். சந்திரனின் மனதில் இருந்த காதல் உணர்வு நண்பர்களிடம் வெளிப்படையாக பேசிவிட்டதால் குறையவில்லை. மாறாக மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பித்தது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அதற்கு உதவியாக இருந்தன. சந்திரனுக்கு என்னவோ ராஜேஸ்வரி உலகத்திலேயே அழகான பெண் போலவும், தனக்கு பிடித்த எல்லா குணங்களும் உடையவள் போலவும், தான் இதுவரை தேடிக் கொண்டிருந்த பெண் அவள்தான் என்பது போலவும் எண்ணம் ஏற்பட்டது. கல்லூரிக்குச் செல்லும் போது புதிய BSA சைக்கிள் சந்திரனைச் சுமந்து கொண்டு வேகமாகச் செல்லும். அவனுடைய மனதில் ராஜி என்ற புதிய பறவை சுற்றிச் சுற்றி பறந்து கொண்டே இருக்கும். சந்திரன் சைக்கிளை நிதானமாக இடது பக்கத்தில் ஒதுங்கி நேராக ஓட்ட மாட்டான். தனக்கு முன்னால் செல்பவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் என்பது போல் அவர்களைத் தாண்டி சைக்கிள் ரிக்ஷாக்களைக் கடக்கும் போது பின்னால் வரும் வாகனங்களைப் பற்றி கவலைப்படாமல் நடுரோட்டிற்குப் போய் மீண்டும் ஒதுங்கி புதிதாக ஏதோ ஒரு வெற்றியை அடைந்து விட்டவன் போல் முகத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தெரிய போய்க் கொண்டிருப்பான். சந்திரனின் மனதில் இருந்த வெற்றி உணர்வு ராஜேஸ்வரி கொடுத்ததுதான். அவளைப் பற்றி தன் மனதில் கற்பனை செய்து கொண்டு எத்தனை யுகங்களை வேண்டுமானாலும் கழிக்கலாம் போல் இருந்தது. அவளைப் பற்றி கற்பனை செய்யும்போது அவனுக்கு களைப்பு ஏற்படவில்லை. மேலும் மேலும் உற்சாகமும் சுறுசுறுப்பும், வாழ்க்கையில் புதிய ஈடுபாடும் ஏற்பட்டது. ராஜியின் மனதிலும் அவன் முழுமையாக வியாபித்து நின்றான். இதை நினைக்கும்போது அவனுக்கு பூரிப்பு ஏற்பட்டது. சந்திரன் காலையில் சீட்டில் போய் உட்கார்ந்தவுடன் தன் மேஜை டிராயரைத் திறந்து முந்தைய நாள் விட்டு போன இடத்திலிருந்து புத்தகத்தைத் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்து விடுவான். பொதுவாக அவன் சகாக்கள் அவனைப் பார்த்தவுடன் குட் மார்னிங் சந்திரா என்று சொன்னால், குட் மார்னிங் பாஸ் என்று புத்தகத்தில் இருந்து முகத்தை எடுக்காமல் பதில் சொல்லி விடுவான். ராஜி வருவதை அவள் காலில் அணிந்திருக்கும் கொலுசை அறிவித்துவிடும். அந்த கொலுசு சத்தம் அவள் நடையின் வேகத்தைத் தெரிவிக்கும். சந்திரனுக்கு ராஜியிடம் பிடித்த குணங்களில் ஒன்று அவளுடைய சுறுசுறுப்பான சுபாவம். அவள் மீது தனக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்தாலும் அவள் அறையில் நுழையும் போதோ நாற்காலியில் அமரும் போதோ சந்திரன் அவளை பார்க்க மாட்டான். ஆனால் அவளோ அறைக்குள் நுழைந்தவுடன் தன் சீட்டிற்கு எதிர் வரிசையில் 2வது நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் சந்திரனைப் பார்த்து கொண்டே தன் மேஜை டிராயரைத் திறந்து கைப்பையை உள்ளே வைப்பாள். மனம் முழுவதும் ராஜி இருந்தாலும் தன் எதிரில் இருக்கும் உண்மையான ராஜியிடம் அந்த உண்மையைச் சந்திரன் அவ்வளவு எளிதில் காட்டிக்கொள்ள மாட்டான். சந்திரனுடைய கம்பீரமான தோற்றம், சீரியஸான பார்வை, தான் செய்து கொண்டிருக்கும் வேலையில் காட்டும் முழுமையான ஈடுபாடு, மாடர்ன் ஃபேஷன் பைத்தியம் இல்லை என்றாலும் இளமை வேகம் அவனிடம் குறைவில்லாமல் இருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கும்போது, இப்படிப்பட்டவன் நமக்கு சொந்தமாகிவிட்டால் வாழ்க்கையில் வேறு என்ன வேண்டும்? என்னதான் வழுக்கிக் கொண்டே போனாலும் இவனை நம் வலையில் இறுக்கிச் சிக்க வைத்துவிட வேண்டும் என்ற ஆசை ராஜியின் மனதில் ஏராளமாக இருந்தது. நான் எவ்வளவு அழகாக ட்ரெஸ் பண்ணிக் கொண்டு வந்திருக்கிறேன். பாவிப்பையல் நிமிர்ந்து என்னை பார்க்கக் கூடாதோ? மனசில் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் என்று நினைப்பு. இந்த யோகி தானாக மௌனத்தைக் கலைத்தால்தான் உண்டு. ராஜி தன் மனதிற்குள்ளேயே சந்திரனை திட்டிவிட்டு ஏதாவது புத்தகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாள். கன்னத்தில் கை வைத்து புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் ராஜியின் மனம் எப்போது சந்திரன் புத்தகத்திலிருந்து முகத்தை எடுத்து தன்னை பார்ப்பான் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். வழக்கம் போல் அவள் பொறுமையே அதிகம் சோதிக்காமல் சந்திரன் தலையை நிமிர்த்தி ராஜியை பார்த்து குட் மார்னிங் மேடம் என்று முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டே சொன்னான். வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தபால் வந்துவிட்டது போல்
ஆனால் அந்த சந்தோஷத்தை நாகரிகம் என்ற பெயரில் மறைத்துக்கொண்டு ராஜி தன் கண்களையும் சந்திரனின் கண்களையும் நேராக ஒரே கோட்டில் வைத்துக்கொண்டு குட் மார்னிங் என்று பதில் சொன்னாள். என்னை நன்றாக பார். நான் அழகாக இருக்கிறேனா? இன்று நான் உடுத்தி இருக்கும் உடை உனக்கு பிடித்திருக்கிறதா? வாழ்க்கையில் எதை பிடிப்பதற்காக இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? என் அழகு, அன்பு, இந்த இரண்டையும் விட உனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது வேறு என்ன இருக்கிறது? இன்பத்தை அள்ளிக் கொடுத்து உன்னை என் அடிமையாக்கி சிறைப்படுத்தி என்ன பாடுபடுத்துகிறேன் பார். உன் ஆசைகள் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயோ? ராஜியின் கண்கள் கேள்விகளைத் தொடுத்தன. ராஜி, நீ இன்று அழகாக இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் அழகாக இருக்கிறாய். நீ காட்டுகின்ற அன்பும் காதலும் என் இதயத்தின் இரும்புக் கதவை உடைத்து நொறுக்குகின்றன. நான் போய்க் கொண்டிருக்கும் பாதையை மறைத்து என்னை தடுமாற வைக்கும் வலிமை உனக்கு இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறேன். உன்னை என் பாதையிலிருந்து தூக்கி எறிவது எனக்கு கஷ்டம் அல்ல. உண்மை என்னவென்றால் நீ என் பாதையை மறிக்க வேண்டும் என்று நானே ஆசைப்படுகிறேன். அதில் சுகமும் சந்தோஷமும் இருப்பதை நான் உணர்கிறேன். ஆனால் ராஜி, நீ என்னை நிரந்தரமாக அடிமையாக்கி விடலாம் என்று கற்பனை செய்யாதே. அது நடக்காத காரியம். சந்திரனின் கண்கள் பதில் அளித்தன. அதற்குள் பெல் அடித்து விட்டது. ஓகே மேடம், எனக்கு கிளாஸ் இருக்கிறது. புத்தகத்தையும் சாக்பீஸையும் எடுத்துக்கொண்டு சந்திரன் கிளம்பினான். எந்த வகுப்பு? சந்திரனிடம் தொடர்ந்து பேச முடியவில்லையே என்ற ஏமாற்றத்தை மறைத்துக்கொண்டு ராஜி உப்புச் சப்பில்லாத கேள்வியை கேட்டு வைத்தாள். வழக்கம் போல் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட். என்ன செய்வது மேடம்? புத்திசாலிகள் எம்ஏ படித்துவிட்டு தொடர்ந்து மேலே படிக்கிறார்கள். என்னை மாதிரி மக்கு மண்டுகள் மீண்டும் PUC இலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். சந்திரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ரொம்பவும் அலட்டிக் கொள்ளாதீர்கள். எல்லா லெக்சர்களும் அதைத்தானே செய்கிறார்கள். சந்திரன் லெக்சரர் வேலையை கிண்டல் செய்தது தனக்கு பிடிக்கவில்லை என்பதை ராஜி சொன்ன விதம் சந்திரனுக்கு பயமாக போய்விட்டது. மேடம், நான் சொன்னதை மற்றவர்களிடம் சொல்லி விடாதீர்கள். என் டிபார்ட்மெண்டிலேயே என்னை பென் எடுத்து விடுவார்கள். ராஜி உதட்டை கடித்து தன் சிரிப்பை கட்டுப்படுத்தினாள். அதற்குள் சந்திரன் அறை கதவை தாண்டிப் போய்விட்டான். போகிற போக்கிலே போகட்டும் என்று சந்திரன் ராஜேஸ்வரியோடு ஏற்பட்ட உறவை வளரவிட்டான். அந்த உறவு வளர வேண்டும் என்பதற்காக அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த உறவை முறிக்க வேண்டும் என்றும் அவன் நினைக்கவில்லை. சந்திரன் எதிர்பார்த்ததற்கு மாறாக, ஆனால் ரகசியமாக ஆசைப்பட்டது போல், ரகோத்தமன் தனக்கு நெருக்கமான மாணவ நண்பர்களிடம் லெக்சரர் சந்திரன் தன்னை பார்ட்டிக்கு அழைத்தது பற்றியும், குடித்துவிட்டு ராஜேஸ்வரியை பற்றி பேசியதையும், அனாவசியமாக இதை விளம்பரப்படுத்தக் கூடாது என்ற நிபந்தனையுடன் பரப்பிவிட்டான். செய்தி கிசுகிசுவாக கல்லூரி முழுவதும் பரவியது. ராஜி தன் சக ஆசிரியர்களிடம் சந்திரன் தன்னிடம் காட்டும் ஈடுபாட்டைப் பற்றி மறைக்காமல் சொல்லிவிட்டாள். இது மாணவிகள் மத்தியிலும் ராஜி கொடுத்த முழு விவரங்களோடு பரவ ஆரம்பித்தது. மாணவிகளும் அரட்டை அடிக்கும்போது இந்த விஷயத்தைப் பற்றி தவறாமல் சர்ச்சை செய்வதும், அதற்கு கண், காது, மூக்கு வைத்து பேசுவதும் வாடிக்கையாகப் போய்விட்டது. ஓர் ஆசிரியையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அதுவே எல்லோருக்கும் நல்ல உதாரணமாக இருக்கும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. ஆங்கிலப் பேராசிரியருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் இந்தச் செய்தி எட்டியபோது அவர்கள் நேரடியாக சந்திரனிடம் இதுபற்றி எதுவும் கேட்கவில்லை. சந்திரன் ஒரு புத்திசாலி, எதிலும் சிந்தித்துச் செயல்படக்கூடியவன். தவறான எண்ணத்தோடு ஒரு பெண்ணிடம் பழக மாட்டான். அவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்ய விரும்பினால் அதைத் தடுப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்று தங்கள் பாணியிலேயே முடிவு செய்து கொண்டனர். சந்திரன் ராஜி காதலில் சில மாணவிகளுக்கு ஒருவித கிளுகிளுப்பு ஏற்பட்டது. அவர்கள் இதைப் பற்றி நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக ராஜியின் நாற்காலிக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு சந்திரனின் வாயைக் கிளறிப் பார்த்தார்கள். சந்திரன் எப்போது பார்த்தாலும் எதையாவது படித்துக் கொண்டிருப்பான்.
அல்லது எழுதிக் கொண்டிருப்பான். கல்லூரி பத்திரிகையில் அவன் எழுதுகின்ற தலையங்கத்தை பாராட்டி பேச்சை ஆரம்பிப்பார்கள். சந்திரனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பாராட்டுக்கு நன்றி. என்னுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் எழுதுவதாக இருந்தால் நம்முடைய கல்லூரியில் தினசரி பத்திரிகை ஒன்று ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று தனக்கு எழுத்துத் துறையில் இருக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்தினான். ஒருநாள் கூட்டமாக நின்று கொண்டிருந்த மாணவிகளில் BA எக்னாமிக்ஸ் படித்துக் கொண்டிருந்த விஜயா சந்திரனுக்கு பிடித்த கேள்வியைக் கேட்டாள். நீங்கள் ஏதாவது கதைகள், கட்டுரைகள் எழுதி வைத்திருக்கிறீர்களா? சந்திரன் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். ஓ எஸ். ஒரு ஃபைல் நிறைய கிறுக்கி வைத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் சொல்லுங்கள். கொண்டு வந்து தருகிறேன். ஆனால் அதை எல்லாம் படித்துவிட்டு என்னைத் திட்டக்கூடாது. விஜயா சந்திரனுக்குள் ஒளிந்து கிடக்கும் எண்ணங்களைத் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள். சரி, எப்போது அந்த ஃபைலைக் கொண்டு வருவீர்கள் என்று துணிச்சலாக் கேட்டாள். மற்ற மாணவிகளுக்கும் விஜயாவைப் போலவே ஆசையும் ஆர்வமும் இருந்தாலும் அப்படிக் கேட்கின்ற அளவுக்கு துணிச்சல் இல்லை. சந்திரன் விஜயாவுக்கு பதில் சொன்னான். இதற்கு என்ன நல்ல நேரமா பார்க்க வேண்டும்? நாளைக்கே கொண்டு வருகிறேன். நானும் வெகு நாட்களாக ஒரு நல்ல வாசகரைத் தேடிக் கொண்டிருக்கிறேன். மிஸ் விஜயா அந்த வாசகராக இருந்தால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. சந்திரன் தொடர்ந்து சம்பாஷணையை வளர்க்காமல் கையில் இருந்த ஆங்கில பத்திரிகையை படிக்க ஆரம்பித்து விட்டான். மாணவிகள் கும்பல் சிறிது நேரம் ராஜியிடம் கம்மிய குரலில் குடும்பம், புடவை, சினிமாவுக்கு போவது பற்றிய விஷயங்களை விசாரித்துவிட்டு அங்கிருந்து கலைந்து போயிற்று. மறுநாள் சந்திரன் எதிர்பார்த்தது போல் விஜயா சிநேகிதிகளோடு வந்தாள். சந்திரன் அவளைப் பார்த்தவுடன் தயங்காமல் தானே பேச்சை ஆரம்பித்தான். விஜயா, இதோ நீங்கள் கேட்ட ஃபைல். வேறு வேலை இல்லாத நேரத்தில் நான் எழுதிய விஷயங்கள். நீங்களும் வேறு வேலை இல்லாத நேரத்திலேயே இதைப் படியுங்கள். விஜயா அந்த ஃபைலை வாங்கிக் கொண்டு அவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்ற ஆசையில், ஏன் இப்படி உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்கிறீர்கள்? என்று கடிந்து கொண்டாள். தன்னைத்தானே தாழ்த்துகின்ற எவனும் உயர்த்தப்படுவான் என்று இயேசு நாதர் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையில்தான். சந்திரன் பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொண்டு பதில் சொன்னது விஜயா உட்பட எல்லா மாணவிகளையும் சிரிக்க வைத்தது. நீங்கள் சாதாரணமாக பேசும் போதே எழுத்தாளர் பாணியில்தான் பேசுகிறீர்கள். ஓகே. சியூ என்று சொல்லிவிட்டு விஜயா கிளம்பிய போது தன்னிடம் பேசாமல் போனதற்காக ராஜேஸ்வரி கத்தினாள். ஏய் விஜி, இங்கே வாடி. விஜயாவிடம் ஏதோ பேசிவிட்டு பிறகு ராஜேஸ்வரி அவளை அனுப்பி வைத்தாள். சந்திரனிடம் மாணவிகள் இப்படி ஈடுபாடு காட்டுவது ராஜிக்கு மிகவும் எரிச்சலை கொடுத்தது. மற்ற பெண்கள் அவனிடம் நெருங்கிப் பழகினால் அவன் தன்னை மறந்து விடுவான் என்ற எண்ணம் ஏற்பட்டது. எனவே மாணவிகள் அவனைத் தேடி வந்து பேசுவதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தாள். சந்திரன் எழுதியிருந்த காதல் கவிதைகள், திருமண வாழ்த்துகள், அவனுடைய சிறுவயதில் நடந்த சம்பவங்கள், கடவுள் நம்பிக்கை, கம்யூனிசம் போன்ற ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாத விஷயங்கள் பற்றிய கட்டுரைகள், ஆபாசம், விரசம் கலந்த சிறுகதைகள், புகழ்பெற்ற ஆங்கில நாவல்கள், நாடகங்களைப் பற்றிய விமர்சனங்கள் ஆகியவற்ற ஃபைலிலிருந்து வெளியில் எடுத்து விஜயாவும் அவள் சிநேகிதிகளும் ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்துக் கொண்டு வீட்டிற்கு கொண்டு போய் படித்தனர். சந்திரனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் சந்தோஷம் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் வெளிப்பட்டது. திடீரென்று அவன் விஜயாவுக்குத் தன் மனதில் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான். சந்திரனின் மூளையின் ஓரங்களிலே சோம்பேறித்தனமாக தூங்கிக் கிடந்த எண்ணங்கள் கவிதையாக, கதையாக, கட்டுரையாக உருவெடுக்க ஆரம்பித்தன. விஜயா அவைகளை எல்லாம் படிப்பாள் என்ற எண்ணம் மேன்மேலும் அவனை எழுத வைக்கும் தூண்டுகோலாக மாறியது. பக்கம் பக்கமாக எழுதித் தள்ளினான். 3 நாட்கள் கழித்து விஜயாவும் அவள் சிநேகிதிகளும் வந்து சந்திரனிடம் ஃபைலை திருப்பிக் கொடுத்தார்கள். உங்கள் எழுத்துக்கள் எல்லாமே நன்றாக இருக்கின்றன. பத்திரிகைகளுக்கு அனுப்புங்கள் என்று ஆலோசனை சொன்னார்கள். நீங்கள் யாராவது பத்திரிகை ஆரம்பிப்பதாக இருந்தால் சொல்லுங்கள். எழுத்துரிமை, பதிப்புரிமை எல்லாவற்றையும் உங்களுக்கே தந்து விடுகிறேன். ஆனால்
முன்பின் தெரியாத பத்திரிகை அலுவலகத்திற்கு போய் என் எழுத்துக்கள் அடி உதை வாங்குவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. சந்திரன் சொன்னதைக் கேட்டு மாணவிகள் சிரித்தபோது அவனும் சேர்ந்து கொண்டான். சந்திரனுக்கும் விஜயாவுக்கும் எழுத்தாளர் வாசகர் உறவு ஏற்பட்டதிலிருந்து அவனுக்கும் ராஜிக்கும் இடையே இருந்த காதல் உறவின் காந்த சக்தி குறைய ஆரம்பித்தது. விஜயா என்ற ஒரு வாசகர் மூலம் சந்திரனுக்கு பல வாசகர்கள் கிடைத்தார்கள். எனவே அந்த உறவில் சந்திரன் ஈடுபாடு காட்டினான். ஆனால் ராஜி என்ற காதலி சுகத்திலும் போகத்திலும் மூழ்கி சோம்பேறி ஆவதற்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தாள். சுகத்திலும் போகத்திலும் ஆசையிருந்தாலும் அது கடைசியில் சோம்பேறித்தனத்தில் போய் முடியும் என்று தெளிவாகத் தெரிந்ததால் ராஜியின் உறவை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று சந்திரன் முடிவு செய்தான். 2-3 வாரங்களாக ராஜியிடம் குட் மார்னிங் என்று கூடச் சொல்லாமலே தப்பித்து விட்டான். அவனுடைய மனதில் ஏற்பட்ட குமுறலைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட ராஜி அதிக புத்திசாலியாக இருந்தாள். சந்திரன் தன்னை விட்டு விலக ஆரம்பித்ததற்குக் காரணம் விஜயாவுடன் ஏற்பட்ட நட்புதான் என்பதை புரிந்து கொண்டாள். அந்த உறவை துண்டித்து விட்டால் மீண்டும் சந்திரன் தன்னை நாடுவான் என்பதை தெரிந்து கொண்டாள். ஒரு நாள் ராஜி விஜயாவை கூப்பிட்டு மனம் திறந்து பேசிவிட்டாள். விஜயா, அந்த ஆளை நான் காதலிக்கிறேன் என்று உனக்கு நன்றாகத் தெரியும். நீ அடிக்கடி வந்து அவன் எழுதுவதை எல்லாம் வாங்கி படிப்பதாலும் அவனைப் பாராட்டிப் பேசுவதாலும் அவன் என்னிடம் ஈடுபாடு காட்டுவதில்லை. அவனுக்கு ஆணவமும் திமிரும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. என்னை மிகவும் அலட்சியப்படுத்துகிறான். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தயவு செய்து நீ அவனிடம் தொடர்பை குறைத்துக்கொள். விஜயா ராஜேஸ்வரியை லெக்சரராகப் பார்க்கவில்லை. இன்னொரு பெண்ணாகப் பார்த்தாள். ராஜியைப் போல் விஜயாவின் மனதில் சந்திரனைக் காதலிக்கின்ற திட்டம் எதுவும் இல்லை. மேலும் ராஜியின் காதல் ஆசை நிறைவேற வேண்டும் என்று விஜயா முழு மனதுடன் விரும்பினாள். சரி, நாளையிலிருந்து நான் அந்த ஆளிடம் பேப்பர்களை வாங்கி படிப்பதையும் பேசுவதையும் நிறுத்திக் கொள்கிறேன். போதுமா? விஜயாவின் உறுதிமொழி ராஜிக்கு நிம்மதியை கொடுத்தது. வெற்றி உணர்வோடு தன் இருக்கைக்கு திரும்பிப் போனாள். மிஸ்டர் சந்திரன், நேற்று நீங்கள் கொடுத்த பேப்பரை படிப்பதற்கு எனக்கு டைம் கிடைக்கவில்லை. வீட்டில் உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய வேலை இருக்கிறது. ஓய்வு நேரம் கிடைப்பதில்லை. எனக்கு அவகாசம் கிடைக்கும்போது நானே வந்து வாங்கி படித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு முந்தைய நாள் வாங்கிய பேப்பரை படிக்காமலேயே விஜயா சந்திரனிடம் திருப்பிக் கொடுத்தாள். சந்திரனின் முகம் சற்று வாடினாலும் சமாளித்துக் கொண்டான். அதனால் என்ன, நான் படிப்பதற்கு ஃபீஸா கொடுக்கிறேன்? உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும்போது படித்தால் போதும் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசரை தொடர்ந்து படிப்பதில் ஈடுபட்டான். சந்திரனின் கண்கள் ஜூலியஸ் சீசரை பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் மனத்திரையில் எண்ணங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. திடீரென்று விஜயா இப்படி மாறியதற்கு காரணம் என்ன? ஆரம்பத்தில் மிகவும் ஆபாசமான கதைகளை படித்துவிட்டு முகத்தைச் சுளிக்காமல் தன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாளே. யாரோ ஒருவர் தலையிட்டு அவளை மாற்றியிருக்க வேண்டும். விஜயா தன்னிடம் நெருங்கிப் பழகுவதை ஆரம்பத்திலிருந்தே விரும்பாத ராஜி இதைச் செய்திருப்பாளா? விஜயா என்னிடம் பழகுவதிலும் என்னுடைய எழுத்துக்களைப் பாராட்டுவதிலும் ராஜிக்கு என்ன நஷ்டம்? எந்தப் பெண்ணும் என்னிடம் நெருங்கிப் பழகுவதை ராஜி விரும்பியதில்லை. நிச்சயமாக ராஜி என்னை வெறுக்கவில்லை. ஆனால் என்னை விரும்புவதை வெளிப்படையாகச் சொல்ல மறுக்கிறாள். நான் அவளிடம் காதலையும் அன்பையும் கேட்டு பிச்சைக்காரனைப் போல் கெஞ்ச வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். இதற்குச் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக என்னிடம் பழகுகின்ற பெண்களை எல்லாம் விரட்டிவிட்டு என் முன்னால் சிவன் கோயில் நந்தி மாதிரி உட்கார்ந்து கொண்டு என்னைப் பார், என்னை மட்டும் பார், என்னிடம் பேசு, என்னிடம் மட்டும் பேசு என்று சொல்லாமல் சொல்கிறாள். சந்திரன் இப்படியெல்லாம் யோசித்தான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தான். ராஜி செய்வது சரி தவறு என்பது ஒருபுறம் இருக்கட்டும். இவ்வளவு தூரம் என்னிடம் ஈடுபாடு காட்டும் ஒரு பெண்ணிடம் நான் அன்பு காட்டினால் என்ன? அப்படி அன்பு காட்டும் போது சுகமும்
சந்தோஷமும் கிடைத்தால் அதை அனுபவிக்க நான் ஏன் தயங்க வேண்டும்? சந்திரன் தன் போக்கை மாற்றினான். மீண்டும் ராஜியிடம் ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தான். மாலையில் கடைசி பீரியடின் போது சந்திரன், ராஜி இருவருமே ஃப்ரீயாக இருந்தார்கள். அந்த அறையின் ஒரு கோடியில் இருந்த 2 ஆங்கில இலாகா லெக்சர்களும், மறுகோடியில் இருந்த கணித புரொபசர் ருக்மணி நடராஜனும் சந்திரன், ராஜி பேச்சில் ஈடுபாடு எதுவும் இல்லாதது போல் தங்கள் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். குட் ஈவ்னிங், மேடம். சந்திரன் பல வாரங்களுக்குப் பிறகு ராஜியிடம் மீண்டும் பேச்சை ஆரம்பித்தான். சந்திரன் குட் ஈவ்னிங் மேடம் என்று சொன்னவுடன், இத்தனை நாட்களாக தன்னிடம் பேசாததற்காக அவன் மீது இருந்த ஆத்திரமும் கோபமும் இருந்த இடம் தெரியாமல் அவள் மனதை விட்டுப் போய்விட்டன. இனிமேலாவது தன்னிடம் தொடர்ந்து பேச மாட்டானா என்ற ஏக்கத்தோடு, கோபத்தால் சிவந்து கன்னிப் போயிருந்த முகத்தில் சிரிப்பை பரப்பிக் கொண்டு, அவன் கண்களை வெகுநாட்களுக்குப் பிறகு பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்த சந்தோஷத்தோடு குட் ஈவ்னிங் என்று பதில் சொன்னாள். சந்திரன் பேச்சைத் தொடர்ந்தான். உங்கள் முகம் ஏன் வாடியிருக்கிறது? தன் முகத்தின் மீது மீண்டும் அவன் அக்கறை காட்டுகிறான் என்ற சந்தோஷம் இருந்தாலும், ராஜி ஒன்றும் இல்லை என்று கழுத்தைச் சாய்த்துக் கொண்டு சமாளித்தாள். ஏதோ காரணம் இருக்கிறது. உடம்புக்குச் சரியில்லையா? அல்லது மனதுக்குச் சரியில்லையா? என்று அதட்டுவது போல் சந்திரன் கேள்வி கேட்டான். அவன் கொடுத்த வாய்ப்பை அவள் நழுவவிட விரும்பவில்லை. மனதுக்குச் சரியில்லை என்று டக்கென்று பதில் சொல்லிவிட்டாள். ராஜி எந்த விஷயத்திற்குப் போகிறாள் என்பதை சந்திரன் புரிந்து கொண்டான். அதே சமயம் அதிலிருந்து தப்பிப்பதற்காக உரையாடலை அப்படியே நிறுத்துகின்ற கல்நெஞ்சு அவனுக்கு இல்லை. அப்படி என்ன பிரச்சினை? என்னிடம் சொல்லுங்களேன். அதைத் தீர்க்க என்னால் உதவ முடியுமா என்று பார்க்கிறேன். எனக்கு பெரிய பிரச்சினை எதுவும் இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. எனக்கு மட்டும் திருமணம் ஆகவில்லை. தயங்காமல் சொன்னாலும், சொல்லி முடிப்பதற்குள் ராஜியின் கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டுக் கொண்டு வந்தது. கைப்பையிலிருந்து கைக்குட்டையை எடுத்து கண்களை ஒற்றித் துடைத்தாள். 21 வயதான பெண் இப்படிச் சிறுபிள்ளைத்தனமாக, அதுவும் திருமணம் ஆகவில்லை என்று காரணம் கூறி அழுதது சந்திரனுக்கு சங்கடமாக இருந்தது. தான் இரக்கப்படுவது போல் ஆறுதல் வார்த்தைகள் கூறினால் இன்னும் நிலைமை மோசமாகிவிடும் என்பதால் அவளுடைய செய்கை தன் நெஞ்சைத் தொட்டுவிட்டது என்று காட்டிக் கொள்ளாமல் சற்று அலட்சியமான குரலில் பேசிச் சமாளிக்கப் பார்த்தான். இது பெரிய பிரச்சனையா? உங்களுக்கு என்ன அழகும் அம்சமும் இல்லையா? மாப்பிள்ளை தேடுவதில் என்ன சிரமம்? மிகவும் உரிமையோடு அவள் சிநேகிதி ஒருத்தி கேட்பது போல் கேட்டான். தன் மீது அவள் வைத்திருந்த காதல் பற்றியோ, தன்னைத் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பற்றியோ ராஜி மறைமுகமாக ஏதாவது கூறுவாள் என்று சந்திரன் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் கூறிய பதில் அவனை ஏமாற்றத்திற்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாக்கியது. வீட்டில் வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதக பொருத்தம் அமையவில்லை. அப்படியே பொருந்தினாலும் 35 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சந்திரனுக்கு தலை கிறுகிறுவென்று சுற்றியது. என்னை காதலித்து பைத்தியமாக்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து இரக்கப்பட்டேன். நானும் இவளைப் பற்றிய நினைவில் எத்தனையோ மணி நேரத்தை செலவழித்திருக்கிறேன். நண்பர்களிடம் வேறு உளறிக் கொட்டியிருக்கிறேன். இவள் பேசுவதைப் பார்த்தால் அந்த எண்ணம் மனதில் இருப்பதாகவே தெரியவில்லையே. தன்னுடைய மனதில் வேகமாக எழுந்த கேள்விகளை மேலும் வளரவிடாமல் நிறுத்திவிட்டு தனக்கே உரிய பாணியில் சந்திரன் உரையாடலில் நகைச்சுவையே புகுத்தினான். நல்லவேளை எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது என் அப்பா முக்கால்வாசி கரையான் அரித்த ஒரு பானை ஓலையைக் காட்டி, இதுதான் உன் ஜாதகம் என்று சொன்னார். இப்போது போய்க் கேட்டால் அந்தக் கால்வாசி ஓலை கூட கிடைக்காது. ஜாதகம் இருந்தால்தானே பொருத்தம் பார்ப்பதற்கு? தன்னுடைய மனதில் ஏற்பட்ட அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் மறைத்துவிட்டு தனக்கு பிடிக்காத ஒரு சமூக நம்பிக்கையை சந்திரன் கிண்டல் செய்து திருப்தி அடைந்தான். ஆனால் ராஜேஸ்வரிக்கு தான் சீரியஸாகச் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தைப் பற்றி சந்திரன் கேலியாக பேசியது கோபத்தை ஏற்படுத்தியது. அவளை திருப்திப்படுத்துவதற்காகவும்
சம்பாஷணைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும், ராஜேஸ்வரி, உங்கள் திருமண விஷயத்தில் உங்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவன் என்ற முறையில் ஏதாவது உதவி செய்ய முடியும் என்றால் நான் கண்டிப்பாகச் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சந்திரன் லைப்ரரிக்குப் போய்விட்டான். அன்று இரவு சந்திரன் நாகேஷை தன் லாட்ஜுக்கு வரச் சொன்னான். ரெடியாக வாங்கி வைத்திருந்த ஹாஃப் பாட்டிலை உடைத்து 2 கிளாஸில் ஊற்றி சியர்ஸ் என்று சொல்லி முதல் மணக்கு குடித்தவுடன் சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டான். நாகேஷ், இன்று ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசுவதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அழைத்தேன். கதாநாயகி ரொம்ப ஆபத்தான ஆளாக இருப்பாள் போல் தெரிகிறது. கல்லூரிக்கு வந்தால் என்னைக் காதலிக்கிறாள். வீட்டிற்குப் போனால் அப்பாவிடம் சொல்லி மாப்பிள்ளை பார்க்கச் சொல்கிறாள். இனியும் இந்த சில்லறை கிராக்கிக்கு என் இதயத்தில் இடம் கொடுப்பது நல்லது இல்லை என்று நினைக்கிறேன். மதுரையில் இருக்கும் ஒரு பிள்ளையார் கோயில் இப்போது என் நினைவுக்கு வருகிறது. அந்தப் பிள்ளையாரை வழிபட வேண்டும் என்றால் அவருக்கு முன்னால் இருக்கும் பெருச்சாளியைத் தாண்டித்தான் உன் பார்வையைச் செலுத்த வேண்டும். அதேபோல் கல்லூரிக்குப் போனால் தினமும் இந்தச் சனியன் எனக்கு எதிராக வந்து உட்கார்ந்து விடுகிறது. என் சீட்டை மாற்றுவதற்கு முயற்சி செய்து பார்த்துவிட்டேன். ஒரு லெக்சரரும் ஒத்துவர மாட்டேன் என்கிறான். வேறு வழியின்றி பேச்சு கொடுத்தால் இந்த பிசாசு என் குடுமியை பிடித்து ஆட்ட ஆரம்பிக்கிறது. நாகேஷ் அவசரமாக குறுக்கிட்டான். டேய், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீதான் அவளுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்து மனதைக் கெடுத்துக் கொண்டாய். சந்திரன் 2வது மணக்கை குடித்துவிட்டு சிகரெட்டையும் புகைத்துவிட்டு தன் வேகம் குறையாமல் வார்த்தைகளை அள்ளி வீசினான். நாகேஷ், வேலைக்குப் போகும் எல்லா பெண்களையும் நான் குறை கூறவில்லை. ஆனால் அவர்களில் 25% வேசித்தனம் படைத்தவர்கள். உண்மையிலேயே வேசியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் பத்தினி வேஷம் போட்டுக்கொண்டு நாம் பக்கத்தில் உட்காரும் போதுதான் பெரும் தலைவலியாக இருக்கிறது. வீட்டிலே கணவனுக்கு மனைவியாக வாழும் பெண்ணின் கௌரவத்திற்கும் ஆசைப்படுகிறாள். 10-15 ஆண்களிடம் பல்லை காட்டிக்கொண்டு படுத்து உறங்கவும் தயார் என்பது போல் வேலை செய்யும் இடத்தில் நடக்கிறாள். இவளையெல்லாம் அணு அணுவாகச் சித்திரவதை செய்தால்தான் என் மனம் அமைதி அடையும். சந்திரனின் குரலில் இருந்த வேகத்தை பார்த்தவுடன் நாகேஷ் குறுக்கிடாமல் சிகரெட்டை புகைத்துக் கொண்டு அமைதியாகக் கேட்பதற்கு சம்மதித்தான். 2வது ரவுண்டை கலந்து கொடுத்தான். சந்திரன் மயக்கம் அதிகமானாலும் தன் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தினான். என்னைப் போல் எத்தனை ஆண்களின் வாழ்க்கையில் இது போன்ற வேஷக்காரிகள் குறுக்கிட்டு அவர்களின் மன அமைதியை கெடுக்கிறார்கள் என்று ஒரு நிமிடம் கற்பனை செய்து பார்க்கிறேன். அந்த பெண்களையெல்லாம் தேடிப் பிடித்து சட்டத்தின் மூலமோ சமுதாய பலத்தின் மூலமோ தண்டனை கொடுப்பது மிகவும் கடினம். சற்று நூதனமான முறையில் சம்பந்தப்பட்ட ஆண்களே தனித்தனியாக அந்த பெண்களையெல்லாம் தண்டிக்க வேண்டும். அந்த தண்டனையின் கொடூரத்தை தாங்க முடியாமல் அவர்கள் உண்மையை கக்க வேண்டும். நாங்கள் போடுவது வெறும் வேஷம்தான். உண்மையிலேயே பத்தினியாக இந்தச் சமுதாயத்தில் எங்களால் வாழ முடியாது என்று அவர்கள் வெளிப்படையாகச் சொல்ல வேண்டும். இந்தச் சமுதாயம் அவர்களை என்ன செய்யப் போகிறது என்பதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் மனைவியைத் தவிர மற்ற பெண்களிடம் ஈடுபாடு காட்டுகின்ற, உறவு வைத்துக் கொள்கின்ற ஆண்கள் குற்ற உணர்வில்லாமல் தலைநிமிர்ந்து நடமாட அது உதவி செய்யும். ராஜேஸ்வரிக்கு திருமணம் நடந்தால் நான் அதற்கு தடையாக நிற்க மாட்டேன். ஆனால் அவள் திருமண வாழ்க்கை நாசமாவதற்கு என்னால் ஆன உபகாரத்தை கண்டிப்பாகச் செய்வேன். இதற்காக நான் மிகவும் சிரமப்பட வேண்டியதில்லை. அவள் மனதிற்குள்ளே ஒளித்து வைத்திருக்கும் காதல் உணர்வை, காம இச்சையை நாள்தோறும் தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தால் போதும். அதைச் செய்வதற்கான திறமை என்னிடம் இருக்கிறது. இப்படிச் செய்வதால் என் பெயர் கெட்டுப் போனாலும் பரவாயில்லை. ஆனால் கடைசியில் ராஜியின் உண்மையான ரூபம் வெளிவரும்போது இந்தச் சமுதாயமே தலை குனிய நேரிடும். நான் குடித்துவிட்டு உளறவில்லை, நாகேஷ். என் இதயத்தில் ஏற்பட்ட எண்ணங்களை நான் எடுத்த முடிவை மறைக்காமல் உனக்கு விளக்கி சொல்வதற்காகத்தான் இன்று குடித்தேன். சந்திரன் உணர்ச்சிகளைக் கொட்டி முடித்து விட்டான். நாகேஷ் அறையிலிருந்து கிளம்புவதற்கு தயாராகிக் கொண்டே தன் மனதில் பட்டதைக் கூறினான். சந்திரா,
நீ ராஜேஸ்வரியை சரியாக புரிந்து கொண்டது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் பழி வாங்கும் எண்ணத்தை வளர்க்காதே. வீணாக உன் வாழ்க்கையும் கெட்டுப் போகும். ஓகே நாகேஷ். கீழே போகும்போது லாட்ஜ் பையனிடம் எனக்கு 2 சப்பாத்தி மட்டும் வாங்கி வரச் சொல்லிவிட்டு போ. தேங்க் யூ ஃபார் த கம்பெனி. குட் நைட். நாட்கள் வேகமாக ஓடின. சந்திரன் அவ்வப்போது ராஜியிடம் சிரித்து பேசினாலும் பொய்யான நம்பிக்கைகளுக்கு பலியாகி துடிதுடித்துச் சாகப் போகும் பலிக்கடாவை பார்ப்பது போல் பார்த்தான். தன்னிடம் சிரித்து பேசினாலும் சந்திரனுக்கு தன் மேல் முன்பு இருந்தது போல் உண்மையான அன்பு இல்லை என்பதை ராஜியும் புரிந்து கொண்டாள். அதற்குக் காரணம் என்ன என்று தெரியாமல் குழம்பினாள். ஒருநாள் ராஜி சந்திரனிடம் கலைஞர் கருணாநிதி எழுதியிருந்த குறளோவியத்தை கொடுத்து படிக்கச் சொன்னாள். அதில் ஓர் இளம்பெண்ணின் அழகான தோற்றமும் அவள் காதலனை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் விதமும் இலக்கிய நயத்தோடு வர்ணிக்கப்பட்டிருந்தன. படித்துவிட்டு சந்திரன் கருணாநிதியின் எழுத்துத் திறமையே ஏஒன்று என்று சொல்லிப் பாராட்டினான். ராஜிக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை. ஒரு நிமிட இடைவெளிக்குப் பிறகு ஏதோ ஞாபகம் வந்தது போல் சந்திரன் குறிப்பிட்டான், மேடம், அதை படிக்கும்போது எனக்கு உங்கள் நினைவு வந்தது. ராஜி கண்களை அகல விரித்து, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். அதை படிக்கும்போது உங்கள் நினைவு வந்தது என்று சொன்னேன். சந்திரன் அழுத்தமான குரலில் பதில் சொன்னான். தனக்கு அவ்வளவு அழகு இருக்கிறது என்று சொல்கிறானா? தன் மனதில் இருக்கும் காதல் ஏக்கத்தை புரிந்து கொண்டானா? நினைத்துப் பார்த்தபோது ஏற்பட்ட மயக்கத்தில் ராஜியால் நிமிர்ந்து உட்கார முடியவில்லை. அப்படியே மேஜையின் மேல் இருந்த பைண்டிங் செய்த புத்தகத்தின் மீது கன்னத்தை வைத்துச் சாய்ந்து விட்டாள். ஆனால் ஏற்கெனவே காதல் மயக்கம் தெளிந்து போயிருந்த சந்திரன் தனக்குள் சொல்லிக் கொண்டான், அட ராமா, இப்படியும் ஒரு பைத்தியமா? சில நிமிடங்கள் கழித்து மிகவும் நாகரிகமான மனிதன் என்பதைக் காட்டிக் கொள்வது போல், மேடம், நான் சொன்னது தவறாக இருந்தால் ஐ ஆம் சாரி என்றான். ராஜி எதுவும் பேசவில்லை. அவனோடு முதலிரவை கழித்து விட்டவள் போல் மெல்லத் தலையை அசைத்தாள். மறுநாள் சந்திரன் குட் மார்னிங் என்று சொல்லவில்லை. 15 நிமிடங்கள் பொறுத்துப் பார்த்தாள் ராஜேஸ்வரி. அதற்கு மேலும் அவளுக்கு பொறுமை இல்லை. முந்தைய நாள் அவன் பேசிய பேச்சும் விதமும் அவளுக்கு துணிச்சலை கொடுத்து விட்டன. அப்படி என்ன சீரியஸாக படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் இருப்பதே உங்கள் கண்ணுக்குத் தெரியவில்லை என்ன? என்று கேட்டுவிட்டாள். சந்திரன் ராஜியின் கண்ணாமூச்சி விளையாட்டை அன்றோடு நிறுத்திவிட விரும்பினான். ராஜி என்ற தடைக்கல்லை தன் முன்னேற்றத்திற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது நிரந்தரமாக அகற்றிவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். சந்திரன் கையில் இருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு ராஜியை பார்த்தான். குட் மார்னிங் என்று ஆரம்பிக்கவில்லை. முதன் முறையாக ராஜி என்று பேச்சை ஆரம்பித்தான். இதுவரை மேடம் அல்லது ராஜேஸ்வரி என்று சொன்னவன் இப்போது ராஜி என்று சொன்னதைக் கேட்டவுடன் ராஜியின் உடம்பெல்லாம் புல்லரித்தது. இவ்வளவு நெருக்கமாக அவன் தன்னிடம் உறவு பாராட்ட வேண்டும் என்று எத்தனையோ நாட்கள் அவள் ஆசைப்பட்டிருக்கிறாள். புன்சிரிப்போடும் ஆச்சரியத்தோடும் அவனைக் கூர்ந்து நோக்கினாள். சுற்றி வளைக்காமல் நேராக விஷயத்திற்கு வருகிறேன். நீ என்னுடைய பாதையில் வர ஆசைப்படுகிறாயா அல்லது இந்த உலகத்தின் பாதையில் போக விரும்புகிறாயா? யோசித்து இன்று மாலை 4 மணிக்குள் பதில் சொல். சந்திரன் தொடர்ந்து எதுவும் பேசாமல் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு புத்தகசாலைக்குப் போய்விட்டான். நீ என்று சந்திரன் உரிமையோடு அழைத்ததும் இவ்வளவு நாள் ஒத்தி வைத்துக் கொண்டே போன விஷயத்தைப் பற்றி இன்று பேசிவிட்டதும் ராஜிக்கு சந்தோஷத்தை கொடுத்தன. ஆனால் என் பாதை உலகத்தின் பாதை என்று பிரித்துப் பேசியதும் தன்னுடைய காதலை நயமாக தெரிவிப்பதற்கு பதிலாக முரட்டுத்தனமாக அதிகார தோரணையில் 4 மணிக்குள் பதில் சொல் என்று மிரட்டியதும் அவளுக்கு ஏமாற்றத்தையும் மனக்கசப்பையும் கொடுத்தன. தானே சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அவளிடம் போதுமான அறிவுத்திறன் இல்லை. சக ஆசிரியர்களிடமும் இப்போது சிநேகிதியாகிவிட்ட விஜயாவிடமும் என்ன பதில் கொடுக்கலாம் என்று யோசனை கேட்டாள். கடைசியில்
எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக அமர்ந்திருப்பது என்று முடிவெடுத்தாள். புதன்கிழமையாக இருந்ததால் வழக்கம் போல் கடைசி பீரியடில் 2 பேருக்கும் வகுப்பு இல்லை. மணி 3:45 ஆனதும் சந்திரன் ராஜியின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது போல் தானே பேச்சை ஆரம்பித்தான். மிஸ் ராஜேஸ்வரி, இன்று காலையில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன். அதற்கு இதுவரையில் நீங்கள் பதில் சொல்லவில்லை. என்னுடைய கேள்வியோ அல்லது கேள்வி கேட்ட விதமோ உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். எப்படியானாலும் சரி, என்னுடைய மனதில் இருந்த சந்தேகத்தையும் குழப்பத்தையும் தெளிவாக்கிவிட்டீர்கள். உங்களுடைய நன்மையைக் கருதி ஆலோசனை சொல்கிறேன். இந்த உலகத்தின் பாதையில் போவதற்கு முயற்சி செய்யுங்கள். காலையில் நீங்கள் என்பதை நீ என்று குறைத்து உங்களிடம் உரிமை எடுத்துக் கொண்டதற்கு மன்னிக்கவும். சந்திரன் தன் புத்தகங்களை தோள் பையில் எடுத்து வைத்துவிட்டு மேஜை டிராயரை பூட்ட ஆரம்பித்தான். நீதிமன்றத்தில் தன் வழக்கு நிராகரிக்கப்பட்டுவிடுமோ என்ற பயம் ஏற்பட்டது போல் ராஜி வேண்டுகோள் விடுத்தாள். மிஸ்டர் சந்திரன், அதைப் பற்றி நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். சாவகாசமாக பேசலாம். ஒரு பெண்ணின் உணர்வுகளை புண்படுத்துகிறோம் என்று கூட யோசிக்காமல் சந்திரன் முரட்டுத்தனமாக அவள் வேண்டுகோளை நிராகரித்தான். நோ, அந்த சாப்டர் க்ளோஸ்ட். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வயதான கிழவியாக பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், என்னிடம் உறவை வளர்த்துக் கொள்வதால் உங்கள் சந்தோஷம் கெட்டுப் போவதற்கு வாய்ப்பு உண்டு. வீணாக உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ராஜி சந்திரனுடைய கோபத்தையும் வேகத்தையும் புரிந்து கொண்டு தான் ஒன்றும் அவன் பேசியதைக் கேட்டு பயந்து விடவில்லை என்பதை தெரிவிப்பது போல் ஓகே என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டாள். சந்திரன் அந்த இடத்தை விட்டு வேகமாக போய்விட்டான். 2 மாதங்கள் கழித்து சந்திரன் காண்டினில் தனியாக உட்கார்ந்திருக்கும்போது நாகேஷ் அவன் தோளில் தட்டி மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களைக் கலைத்தான். டே சந்திரா, உன்னைத்தான் தேடிக் கொண்டிருந்தேன். ஒரு குட் நியூஸ். உன் ஆளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிவிட்டது என்று ஸ்ரீராம் சொன்னான். ஆசாமி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் ஜூனியர் ஆபீசராம். இப்போது நிம்மதிதானே? சரி, எனக்கு ஒரு ட்ரீட் கொடு. சந்திரன் ஒரு பாக்கெட் மிக்சரும் கிரேப் ஜூஸும் வரவழைத்தான். நிச்சயமாக சந்தோஷமான செய்திதான். பெரிய தலைவலி நீங்கியது. ஆனால் சந்தோஷம் முழுமையாக இல்லைடா. ஆள் வேறு வழியில்லாமல் காலில் வந்து விழுவாள். இஷ்டப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஆசை எனக்கு கொஞ்சம் இருந்தது. அந்த ஆசையை இனிமேல் விட்டுவிட வேண்டியதுதான். உஷாவையே மறந்த எனக்கு இவளை மறப்பது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அடுத்த ஆள் கிடைக்கின்ற வரையில் கொஞ்சம் சிரமம்தான். தன்னுடைய இயல்பு என்ன என்பதை நெருங்கிய நண்பனிடமிருந்து சந்திரன் மறைக்க விரும்பவில்லை. நாகேஷ் சிரித்துவிட்டுச் சொன்னான், நான் சுந்தரத்திடம் இதையேதான் சொன்னேன். அது சரி, அடுத்து யாரை பிடிக்கப் போகிறாய்? சந்திரன் நாகேஷை திருத்தினான். டே, நானாக யாரையும் தேடிப் போவதில்லை. போகின்ற பாதையில் வந்து விழுவதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக் கொள்கிறேன். அவ்வளவுதான். நாகேஷின் ஆர்வம் வேறு திசையில் திரும்பியது. அது சரி. ராஜேஸ்வரியை கல்யாணம் பண்ணப் போகிறவனைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? சந்திரன் அலட்சியமாக பதில் சொன்னான். அவன் ஒரு மடச்சாம்பிரானிடா. புத்திசாலியாக இருந்தால் வீட்டிற்குப் போய் பெண் பார்ப்பதற்குப் பதிலாக கல்லூரிக்கு வந்து அவளைப் பற்றி உன்னிடமும் என்னிடமும் விசாரித்திருக்க வேண்டும். சந்திரன் தன்னுடைய யோசனை எவ்வளவு விஷமத்தனமானது என்று நினைத்து சிரித்தபோது நாகேஷ் அவனோடு சேர்ந்து கொண்டான். டே, உன்னுடைய யோசனையே கேட்டால் அவளுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காது. நீ சொன்ன யோசனையே இனி திருமணமாகும் எல்லா பெண்களுக்கும் பயன்படுத்தலாம். அப்படிச் செய்தால்தான் இந்த பெண்களுக்கு நம்மை பார்த்தால் கொஞ்சமாவது பயம் இருக்கும். தேங்க் யூ ஃபார் த ட்ரீட். எவ்வளவு வேதனையிலும் நாகேஷின் நட்பு சந்திரனுக்கு நகைச்சுவை என்ற மருந்தை கொடுத்து அவனை குணப்படுத்தியது. ராஜேஸ்வரியின் திருமணச் செய்தியை கேட்டுவிட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சினை தீர்ந்து விட்டது என்ற நிம்மதி உணர்வு ஏற்பட்டாலும் தான் உயிர்க்கு உயிராய் காதலித்த பெண் இன்னொருவனுக்கு நிரந்தரமாகச் சொந்தமாகப் போகிறாள் என்பதை நினைத்தபோது சந்திரனுக்கு இதயம்
ஓர் இன்ச் கீழே இறங்கிவிட்டது போல் இருந்தது. இதற்கு முன்னால் அவன் காதலித்த பெண்களுக்கு திருமணம் ஆகும்போது அதைத் தன் கண்களால் பார்க்கின்ற தர்ம சங்கடமான நிலை அவனுக்கு ஏற்படவில்லை. ஆனால் இப்போது மனதில் ஏற்பட்ட நிராசையையும் வேதனையையும் மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விட்டு விரட்ட முயற்சித்தான். 1 மாதம் பேசாமல் இருந்துவிட்டு ராஜேஸ்வரியின் திருமணத்தைப் பற்றி தனக்கு ஏமாற்றமோ வெறுப்போ இல்லை என்பதைக் காட்டிக் கொள்வதற்காக மீண்டும் குட் மார்னிங் மேடம் என்று சந்திரன் பேச்சை ஆரம்பித்தான். குட் மார்னிங். ராஜியின் குரலில் முன்பு இருந்த உற்சாகமும் ஈடுபாடும் இல்லை என்பதை சந்திரன் கவனித்து கொண்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களைப் பற்றி சந்தோஷமான செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். தேங்க்யூ என்று சொன்னபோது ராஜி போலித்தனமான சிரிப்பை உதிர்த்தாள். ஏதோ தவறு செய்துவிட்டது போல் முகத்தில் பயமும் கலவரமும் சோகமும் தென்பட்டன. சந்திரன் ராஜியின் நிலைமையை புரிந்து கொண்டு இரக்கப்பட்டாலும் வேறு ஒருவனுக்கு நிச்சயமான பிறகும் கூட அவள் தன்னை காதலிப்பது எதில் போய் முடியும் என்பதை நன்கு உணர முடிந்ததால் அதற்கு தான் உடந்தையாக இருக்கக்கூடாது என்று தீவிரமாக முடிவெடுத்தான். அவளோ எப்படியாவது அவனைத் தன் வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி அவனையும் தன் வாழ்வியல் ஓர் அங்கமாக வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டாள். இது விபரீதமான எதிர்பார்ப்பு என்பதால் சந்திரன் அவளிடமிருந்து விலகிக் கொண்டே போனான். தீபாவளி அன்று ராஜி சந்திரனை வீட்டுக்கு வரச் சொன்னாள். சந்திரன் தான் யார் வீட்டுக்கும் போவதில்லை என்று சொல்லி அழைப்பை மறுத்துவிட்டான். அவள் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தபோது தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு பேச்சை வளர்க்காமல் கட் பண்ணிவிட்டான். ராஜி தனக்கு வரப்போகும் கணவனைப் பற்றியும் அவனுடைய குடும்பத்தாரைப் பற்றியும் மற்றவர்களிடம் உரக்கப் பேசி சந்திரனின் கவனத்தை ஈர்க்கப் பார்த்தாள். அவனோ தன்னுடைய உணர்வுகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதது போல் நடந்து கொண்டான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் தனியாக இருந்தபோது ராஜி தன் வேதனையை அடக்க முடியாமல் சந்திரனுக்கு கேட்கும்படி குமுறி அழுதுவிட்டாள். அவன் மன உறுதி மீண்டும் தளர்ந்து விட்டது. 1 வாரத்திற்கு லீவ் அப்ளிகேஷன் எழுதி கல்லூரி முதல்வரிடம் பியூன் மூலம் கொடுத்து அனுப்பிவிட்டு சந்திரன் தன் இதயத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி குமுறலை அடக்க முடியாமல் அதை பேப்பரில் பேனாவின் உதவியோடு வார்த்தைகளாக கொட்டினான். ராஜி, ஏன் இந்த முடிவு? இல்லை, கேள்வியே தவறு. இது யார் முடிவு? நீ என்னை நம்பவில்லை, உனக்கோ பயம், இவன் பாதியில் விட்டுவிட்டால்? இதோ என் கதை, சொல்கிறேன் கேள். பல பெண்களைக் காதலித்தேன், நீ என் முன்னால் வந்து நின்றாய். நான் காதலித்த எல்லா பெண்களையும் உன்னிடம் கண்டேன், என்னை பறிகொடுத்தேன். என் இதய ராணியே, உன் சிரிப்பில் மயங்கினேன், உன் அழகை ரசித்தேன், உன் அடிமையாய்க் கைகட்டி நின்றேன். அதில் போதையும் இன்பமும் இருந்தன. அந்த இன்ப உலகை கற்பனை செய்து அந்த மயக்கத்தில் மணிகளை, நாட்களை, மாதங்களைக் கழித்தேன். மயக்கம் தெளிந்தது. உன்னிடம் வாழ வழி கேட்டேன். நீ இல்லை. உன்னைத் தேடினேன். உன் சாம்ராஜ்யம் எங்கே போனது? காணவில்லை. அதிர்ச்சி அடைந்தேன். மயக்கத்திருந்த உனக்கு மனித வாழ்க்கை தெரியவில்லை. போதையும் இன்பமும் போதும் என்றால் உனக்கு அடிமையாக வாழ்ந்திருப்பேன். என்னிடம் சிந்தனைத் திறன் இருந்தது. திட்டங்கள் இருந்தன. என் வழிக்கு நீ வருவாயா? நான் கேட்டேன். நீயோ தடுமாறினாய். அதன் விளைவு? நான் பொறுமை இழந்தேன். நம் உறவு வளராமல் நானே தடுத்து விட்டேன். முடிந்த விஷயங்கள் கல்லறைகள், அவற்றைக் கிளறுவது மனமே. விரும்பியோ விரும்பாமலோ நீ உலகின் பாதையில் செல்கிறாய். தயங்காமல் தொடர்ந்து செல். நெளிவு சுழிவுகளைப் புரிந்து நடந்தால் சிறிது இன்பம் கிடைக்கும். என்றேனும் என் தோளில் நீ சாய நினைத்தால் தயங்காமல் வா. ஏற்றுக்கொள்வேன். என்னைப் பற்றிக் கவலைப்படாதே. என் தேவையை பூர்த்தி செய்யும் வழியே நான் அறிவேன். உனக்கும் வரப்போகும் கணவனுக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துகள். இப்படிக்கு உன் அன்பு மாறாதவன் சந்திரன்தான். எழுதியதை மறுநாள் காலையில் ஒரு நண்பன் மூலம் டைப் அடித்து ராஜிக்கு கல்லூரி விலாசமிட்டு தபாலில் அனுப்பிவிட்டான். ராஜேஸ்வரி அந்த கடிதத்தை படித்துவிட்டு துடித்தாள். சந்திரன் மனம் மாறி இந்த நேரத்திலாவது தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று ஏங்கினாள்.
மற்ற ஆசிரியர்களுக்கும் விஜயா போன்று ராஜியிடம் நெருங்கி பழகிய மாணவிகளுக்கும் வேதனையாக இருந்தது. சந்திரனின் கையெழுத்தோ பெயரோ இல்லாவிட்டாலும் அந்த கடிதத்தை எழுதியது சந்திரன்தான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. சந்திரன் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். தன் நேரத்தை பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகத்திற்குப் போய் புத்தகங்கள் எடுத்து படிப்பதில் செலவழித்தான். ராஜிக்கு எழுதிய கடிதம் பற்றி நாகேஷிடம் மட்டும் சொன்னான். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.